கெத்சமனே ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரீஸ் நடத்தேரி கருங்கல் இன் மினிஸ்ட்ரி ரெவரண்ட் சி ஷஜிதா மோகன்தாஸ் 7ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி சிறுவர் கிராம ஊழியம். பிள்ளைகளெல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையை தந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலே சிறு பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே சில பாடல்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரே இன்னும் அன்பான அநேக காரியங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தன்னுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தி ஆண்டவரே பரீட்சைகளை எழுதி வெற்றி பெற்றவர்களாய் இந்த நாளில் இப்பொழுது காணப்படுகிறார்கள். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தேசத்தை சுற்றி பவனியாய் வரும்படி நாங்கள் பிரயாணப்பட்டு கடந்து செல்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும், கோணலான பாதைகளை செவ்வையாக்கட்டும். சிறு பிள்ளைகளுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஆண்டவரே சோர்வு வசதி பலவீனங்களை மாற்றி உற்சாகம் என்னும் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை கற்று தாங்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, தோண்டின இடத்திலெல்லாம் துறவு காணப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஒரு துறவு காணப்படட்டும். ஆற்றங்கரையோரங்களில் நாட்டப்பட்ட சந்தன மரங்களாய் மனம் வீசுகிற மரங்களாய் இந்த சந்ததி மாறட்டும். சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கடந்து போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்திற்குள் இருந்து கடந்து சென்ற 4 நதிகளும் செழிப்பை உண்டாக்குறது போல இவர்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு இடங்களிலும் செழிப்பு உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் வளர்ச்சியை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இசக்கை போன்ற கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளும் ஆண்டவரே, பக்தியுள்ள ஜாதியை சன்னதியாய்
ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல் சந்ததியின் மேல் ஆசீர்வாதம் ஊற்றப்பட்ட சந்ததியாய் இந்த பிள்ளைகள் வீடு போகும் பொழுது ஒரு சந்தோஷமுடைய பிள்ளைகளாய், சமாதானம் அடைகிற பிள்ளைகளாய், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் கடந்து போக கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க. கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு.
கண்களை மூடி. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த நாள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவனே, இந்த சிறு பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து இந்த உம்முடைய நாமத்தை காலையிலிருந்து இம்மட்டு நேரம் மகிமைப்படுத்தி பாடல்களை கற்றுக்கொண்டு, நடனங்களை கற்றுக்கொண்டு, வேத வசனத்தை கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விளையாட்டுகளிலே வெற்றி பெற்று பரிசு பெறுகிறதற்காய் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். பவனி சென்ற நேரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தினது. தீங்குக்கு நீங்களாக்கி விடுவித்தீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஒன்றிணைத்து திரும்பவும் தான் கற்றுக்கொண்டதை தாளந்துகளை புதைத்து விடாதபடி, அவைகளை வெளிக்கொண்டு வரும்படி, பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்திலே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, நல்ல ஒரு சந்ததியாய், புத்தி உள்ள சந்ததியாய், ஆசீர்வாதம் ஊற்றப்பட்ட சந்ததியாய் இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கை போன்ற கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளும், சாமுவேலை போல கர்த்தருடைய சத்தம் கேட்கிற பிள்ளைகளும், கல்விமானுடைய நாவை வைத்திருக்கிற பிள்ளைகளுமாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்க. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஞானம் நிறைந்த பிள்ளைகளாய், தேசத்திலே பலத்த சேனைகளாய் மாறும்படி, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கி தேசத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளின் மூலமாய் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சிறிய வயதிலே பிள்ளைகளுடைய சந்ததியின் மேல், பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வளர்ந்து கனி தரும் பொழுது பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளும், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற பிள்ளைகளும், ஆத்மாவுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளும், அவர்களை தேற்றி ஆற்றுகிற பிள்ளைகளாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இப்பொழுது நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின்படி இந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானங்களிலும் உன்னத ஸ்தானங்களிலும் இந்த பிள்ளைகள் பிரபலமான மருத்துவர்களும், IAS அதிகாரிகளும், IPSம், ஆண்டவரே, ஜட்ஜ், வில்லேஜ் ஆஃபீஸர், தாசில்தார், ஆர்ஐகள், என்னென்ன உயர்ந்த பதவிகள் இருக்கிறதோ எல்லா பதவிகளிலும் இந்த பிள்ளைகள் ஏறி உட்கார்ந்திருக்கும்படி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் இதுவரையிலும் கண்டிராத ஸ்தானங்களிலே இந்த பிள்ளைகளின் மூலமாய் பெற்றோர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் படித்து முடிக்கும் வரையிலும் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கையிட்டு சேரு தொழிலிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி, தன் கையின் பிரயாசத்தை அவர்களே சாப்பிடும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு குறைவும் இல்லாதபடி வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும், எல்லா விக்கனங்களுக்கும், நாசங்களுக்கும், மோசங்களுக்கும், விபத்துக்களுக்கு நீங்களாக்கி பிள்ளைகளை குடும்பமாய் கர்த்தர் காத்து கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிசங்களும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து பலத்த சேனையாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்க. இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இந்த பிள்ளைகளை மாற்றும்படி உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம். ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரே, ஆற்றங்கரையோரங்களில் நாட்டப்பட்ட சந்தன மரங்களாய், மனம் வீசுகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும். ஏதேனிலிருந்து புறப்பட்டு சென்ற 4 நதிகள் சென்ற இடத்திலெல்லாம் செழிப்பு உண்டாயிற்று. அதே போல இந்த பிள்ளைகள் போகிற இடங்களில் எல்லாம் ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் வர வர விருத்தி அடைந்து செழித்திருக்கும்படி நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட விருட்ச கன்றுகளைப் போல ஓங்கி வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஞானத்தில் சிறந்தவர்களும் புத்தி உள்ள சந்ததியும் பக்தி உள்ள சந்ததியுமாய் தேசத்தில் பிள்ளைகளை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளுமாய் இந்த பிள்ளைகளை மாற்றும்படி உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க.
இப்பொழுதும் ஆண்டவர் இந்த கலை நிகழ்ச்சிக்காக கடந்து வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியினர்கள் முடிகிறது வரையிலும் கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கும் ஆண்டவரை இயற்கையின் சூழ்நிலைகளுக்கு நீங்களாக்கி பிள்ளைகளை விடுவித்து காத்து வீடு வாசல்களிலே சென்று சேர்ந்து சமாதானத்தை கண்டுகொள்ள கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவர் செய்திருக்கான் தலைமுறை தரையாக அது ஆண்டவரோட சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவரோட சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் சீக்கிரமாக ஓடி வாங்க. பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேமிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவரே சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். ஒரு சந்ததி அவரை செய்யும் தலைமுறையாக ஆண்டவர் சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசபிள் கோச்சும் அதில் இல்ல, ரெட்ஷிப் என்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசபிள் கோச்சும் அதில் இல்ல, ரெட்ஷிப் என்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. Chick-a-booka, chick-a-booka.
வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் Chicka booka, chicka booka. Chicka booka, chicka booka. Chicka booka, chicka booka. Chicka booka, chicka booka. Chicka booka. அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக செகண்ட் தேர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார். நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையால் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 27:22-30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாக உங்களுக்கு காண்பிப்பார்கள். பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக சந்ததி அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30.
நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சங்கதி எனப்படும். சங்கீதம் 22:30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார். விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவர் விசைக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22. ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி, ஆசீர்வாதமான சந்ததி. நாங்கள் இயேசப்பாவின் செல்ல சந்ததி, ஆசீர்வாதமான சந்ததி. நாங்கள் இயேசப்பாவின் செல்ல சந்ததி.
ஏசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க. எல்லாரும் இயேசுவ அறிந்து கொள்வாங்க. ஏசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க. எல்லாரும் இயேசுவ அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 6th 7th 8th கேர்ள்ஸ், 6th 7th 8th கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார். விபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். தீம் சன்னதி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சந்ததி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நீ, செழிப்பான தோட்டம் நீ, வேலியடைத்த தோட்டம் நீ, நேசர் இயேசுவின் தோட்டம் நீ. நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். பசுமை நிழலிலே ஆசையாய் உட்காரணும், நறுமண வாசனை சுவாசித்து மகிழனும். பசுமை நிழலிலே ஆசையாய் உட்காரணும், நறுமண வாசனை சுவாசித்து மகிழனும். அருமையான கனிகளை புசித்து மகிழனும், அருமையான கனிகளை புசித்து மகிழனும். படைத்தவர்க்கு மகிமையாய் வாழ்ந்து காட்டணும், படைத்தவர்க்கு மகிமையாய் வாழ்ந்து காட்டணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நான், செழிப்பான தோட்டம் நான், வேலி அடைத்த தோட்டம் நான், நேசர் இயேசுவின் தோட்டம் நான். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நான், செழிப்பான தோட்டம் நான், வேலி அடைத்த தோட்டம் நான், நேசர் இயேசுவின் தோட்டம் நான். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 8th standard 9th standard 10th standard பாய்ஸ். விபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம்.
சந்ததி ஒரு சந்ததி தலைமுறை அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைவரை தலைவராக அது ஆண்டவராகிய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் காண்பிப்பார். விபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். விபிஎஸ்சி நோக்கம் சந்ததி நோக்க வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. கர்த்தரை தேடுவோம்
டான்ஸ் ஆடினீங்களா? நாடகம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நம்ம லாஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாட்டுக்கு எழும்பி ஆட போகிறோம் குயிக்கா. ஓகேவா? ஆடிக்கிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே, எந்திரிக்கலாமா? ஓகே, 1 2 3. ஓகே, எந்திரிச்சிட்டிங்களா? ஓகே, என்ன பாட்டு காட்டணும்? சிக்க புக்கா? ஓகே, சிக்க புக்கு போடுங்க. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணையோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணையோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. Refolding Rex, Edlin Insania, Rasinigal. Refolding Rex, Edlin Insania, Rasinigal. பிள்ளைங்க சீக்கிரமா வந்து வாங்குங்க. ஜெர்சலின் ஜென்சிகா, பிள்ளைங்க சீக்கிரமா வாங்க, ஓடி வாங்க. ஜெர்சலின் ஜென்சிகா ஜோசுவா. பேரை கூப்பிடுறத கவனமா கேட்டுடுங்க. ஷெர்னி டிஎஸ் ஷெர்னி, ஆர் நிவிஷா, ஜே ஜோயல். கீர்த்திகா, ஜேஎஸ் அஜலின், ஆரா நந்திகா, சகாய பி ஜிகிஷா, ஜெசிகா, ஜெர்சலின் ஆன்சிகா, சகாய பி ஜிகாஷா, ஜெர்சிகா, ஆஸ்லின், ஜெர்சலின் ஆன்சிகா, அர்சா, ராஜிலா, ரேஷ்மியா, ஜோயல், ஆல்டன் ஜோயல்,
ரியான்சிகா ஆர்டி ரியான்சிகா ஆர்டி ரென்சிகா. பிள்ளைங்க சீக்கிரமா வந்து வாங்குங்க. ஜே ஜெர்சிகா ஜே ஜெர்சிகா. ரேஷ்மியா கே ரேஷ்மியா. கே கீர்த்திகா கே கீர்த்திகா. எஸ் சன்னு எஸ் சன்னு. ஜே ஜெய்சின் ஜே ஜெய்சின். பெல்சிகா ஜி பெல்சிகா. எஸ் ஜெர்ஸ் எஸ் ஜெர்ஸ். ஜெர்ஸ் இருக்கீங்களா? ஜே சரண் ஜே சரண். ஜெர்ஸ்னி ஜிஎஸ் ஜெர்ஸ்னி. சரண் யாரு? ஜெர்ஸ்னி ஜிஎஸ் பேர் கூப்பிடுறத கவனமா கேட்டுட்டு ஓடி வாங்க. ஜிஎஸ் நீங்க ஜெர்ஸ்னி. பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருந்தீங்கன்னா பேர் கூப்பிடுறது உங்களுக்கு தெரியாது. சகாய பி ஜிஜிசா சகாய பி ஜிஜிசா. சகாய பி ஜிஜிசா. ஆர் பிரிஜின் ஆர் பிரிஜின். பிள்ளைங்க பேரு கூப்பிடும்போது சீக்கிரமா வந்து வாங்குங்க. இ பியோனா இ பியோனா. ஜேஎஸ் ஜெஸ்லின் ஜேஎஸ் ஜெஸ்லின். எட்லின் ஷனா இஎஸ் எட்லின் ஷனா. இஎஸ் ரெட்லின் ஷானியா. ஆஜ்லின் ஜேஎஸ் ஆஜ்லின். கொஞ்சம் வழி விட்டு விடுங்க பிள்ளைங்க. ஜெஸ்லின் அன்சிகா ஜெஸ்லின் அன்சிகா ஜெஸ்லின் அன்சிகா. ஆதிஸ் ஆதிஸ். விஜேஷ் விவி விஜேஷ். அர்சன் ரெக்ஸ் ஏஏ அர்சன் ரெக்ஸ். அர்சன் ரெக்ஸ். ஏ ஆன்சலன் ஏ ஆன்சலன். ரிப்போலின் கிரெக்ஸ் ரிப்போலின் கிரெக்ஸ். ஆன்லின் ஆன்லின் ஏ ஆன்லின். சபின் எஸ் சபின். அஞ்சிதா ஆர்ஆர் அஞ்சிதா. பிள்ளைங்க அமைதியா இருங்க. பிள்ளைங்க பேசிட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சொல்றது கேட்கு. ஆர்ஆர் நதியா ஆர்ஆர். பிள்ளைங்க பேசாம இருங்க, பேசாம இருங்க. ஆர்ஆர் நதியா. பிள்ளைங்க பேசாம இருங்க, சொல்றத கேளுங்க. அங்க கூப்பிடுற பேரை கேட்டு ஓடி போங்க. அஷா ஜே அஷா. அஷா இருக்கீங்களா? சபித் சபித். பிரதீக்ஷா பி பிரதீக்ஷா. ஆரோன் ஜே ஜே ஆரோன். கிறிஸ்டி ஜே ஜே கிறிஸ்டி ஜே கிறிஸ்டி. ஜியா ஜாய் ரியா ஜாய் ஜே ரியா ஜாய். நிவிஷா ஆர் நிவிஷா. கிறிஸ்வா சிஎஸ் கிறிஸ்வா. ஜிஸ்வா ஜிஎஸ் ஜிஸ்வா. அனாமிகா நீரதி
இல்லையா? ஆசில் சி ஆசில் சி ஆசில் அமிர்தவர்ஷினி அமிர்தவர்ஷினி பேர் கூப்பிடுறாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அமிர்தவர்ஷினி மழை பேருக்கு முன்னாடி ஓடி போயிடும். பியர்லின் ஜெர்சா பியர்லின் ஜெர்சா விகான் எஸ் விகான். நமக்கெல்லாம் பரிசு கிடைச்சாச்சு. இனி இந்த வீட்டார் எல்லா காரியத்தையும் நன்றாக கருதி நமக்கு எல்லாம் தேநீர் கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி, எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு பரிசு கொடுக்க போகிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. இறுதியாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டு நேரம் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. தேசத்தை சுற்றிலுமாய் மழை இருந்த பொழுதும் ஆண்டவரே, இந்த இடத்தை ஆண்டவரே நீர் கோட்டை கட்டி காத்து கொண்டீர். இந்த இடத்தில் ஆண்டவரே கர்த்தர் அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. இந்த பவனி முடிந்து ஆண்டவரே இந்த சிறப்பு பரிசுகளை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நீர் ஜெயத்தை கட்டளையிட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் எந்த சந்தோஷமாய் இந்த இடத்திலே கடந்து வந்தார்களோ அவ்வளவு சந்தோஷமாய் திரும்பவும் வீடு வாசல்களுக்குள்ளே சென்று சமாதானத்தை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. விசேஷமாய் ஆண்டவரே நிலத்தை ஆண்டவரே கொடுத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தின் உரிமையாளருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இன்னும் அதிகமாய் தலைத்து ஓங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே ஜெயபால் பிரதருடைய குடும்பம், ஆல்வேசஸ் ஆண்டவரே இவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செழித்து உங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் உடைத்து ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. விசேஷமாய் ஆண்டவரே ஜெயபால் பிரதருடைய தம்பியை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தோளோடு தோள் நின்று எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்கிற தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே தேசத்திலே உயர்த்தி உன்னத ஸ்தானத்திலே வைங்க. எல்லா விதமான நிறைவுகளினாலும் நிறைப்பும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். வந்து போன பெற்றோர்கள், பெரியோர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்கு இந்த நாள் நன்னாளும் பொன்னாளுமாய் மாறட்டும். இந்த நாட்கள் ஆண்டவரே இவர்களுக்காக வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிசங்களும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்படியே எல்லா விதமான நன்மைகளில் நிரப்பி இவர்களை ஆசீர்வதித்து வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருக வானத்து பலகனியை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுத்த ஆண்டவரே டைரக்டர்ஸ் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பலனை கொடுத்தீர், ஆரோக்கியத்தை கொடுத்து சக்தியை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த இடம் அசையத்தக்கதாய் பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்தீர். இன்னும் அதிகமான ஆண்டவரே ஞானமும் சக்தியும் பலனும் ஆரோக்கியமும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் அடுத்த ஆண்டு இதே போல ஒரு நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதி எல்லாம் மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் மேல் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த சந்ததி ஆசீர்வாதத்தை ஊற்றப்பட்ட சந்ததியாய் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேசத்தில் உயர்த்தப்படுகிறவர்களாய், தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களாய், உயர்ந்த கல்லூரிகளை பிடிக்கிறவர்களாய், உயர்ந்த படிப்புகளை படித்து பட்டதாரி படிப்புகளை முடித்து அரசு பணிகளிலே உயர்ந்த இடங்களில் உட்கார்ந்திருந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உயர்ந்த வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த இடத்திலிருந்து ஊற்றப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நான் பெரிய இடங்களில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்ல கிருபை செய்யுங்க. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கி தேசத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னீரே. அப்படியே இந்த பிள்ளைகளுடைய நாட்களை மாற்றும். தடைகள் யாவையும் உடைத்து கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.